ஓகே. ஸோ இந்த செஷனில் பார்ட் 10 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இது வந்து கிளாஸ் ரூமில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறோம். யாருக்காவது ஏதாவது புரியலன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அந்த செஷனை செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கூட நான் போடுறேன். அதுமாதிரி டுட்டோரியல்ஸும் வரும். ஃபியூச்சரில் ஃபுல் டுட்டோரியலே வரும். ஸோ இது நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னைய செஷன் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம எது வரைக்கும் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட அக்கௌண்ட் தானே, நீங்களும் இதே மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டொமைன் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. டொமைன் இல்லாமலே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் போஸ்ட்லாம் நம்ம போட்டிருந்தோம். இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு டிசைன் கூட நம்ம பண்ணியிருந்தோம். எலிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். அதில் ரிமைனிங்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அந்த எலிமெண்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எலிமெண்ட் கிட்டு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ இல்லை இருங்க. ஜஸ்ட் கோ டு த பேஜஸ். எலிமெண்ட் கிட்ல இன்னும் ஈஸி ஆப்ஷன் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓனாக டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தது. எலிமெண்ட் கிட்ல வேற ஆப்ஷனும் இருக்குது. சரி, நீங்கள் பே பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். நம்ம ஃப்ரீ வெர்ஷன்ஸில் நிறைய விஷயம் பண்ணலாம். ஆட் பேஜ்க்கு கிளிக் பண்ணுறேன். புது பேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ புது பேஜ் எடுத்துட்டு ஸோ இது வந்து எலிமெண்ட் கிட்ஸ்ன்னு போடுறேன். ஓகேங்களா? பப்ளிஷ்னு போடுறேன். பப்ளிஷ் பண்ணியாச்சு. இது நியூ பேஜ் தான். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எடிட் வித் எலிமெண்டர் போகணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டீங்களா? இப்போ இந்த அட்டாமிக் எலிமெண்ட் விட்டுங்க. இதெல்லாம் வந்து வேணாம் இப்போதைக்கு. நேராக வந்து இங்கே போயிடலாம். நீங்கள் கீழே வந்தீங்கன்னாவே எலிமெண்ட் கிட்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வரும். இங்கே இருக்கு பாருங்க. இது எல்லாமே இருக்கு. நீங்கள் செப்பரேட்டாக காலம் போட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் சிம்பிளாக சீக்கிரமாக சைட் முடியணும்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபுல் பேஜை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதை ஹைட் பண்ணிக்கலாம். வேணா நான் இதை எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் கூட. ஸோ பேஜஸ் போகலாம். ஏன்னா இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு டிசைனுக்கு. ஸோ அதனால் இதை ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் எடிட் கிளிக் பண்ணுங்க. எடிட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு இங்கே ஹைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சேவ் பண்ணிவிடுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் இது வந்து ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகிடும். இது வந்து அப்படியே ஸ்டில் அப்படியே தான் இருக்கும். ஆனால் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிடுச்சு. பார்த்தீங்களா? சம்டைம்ஸ் அப்படியே இருக்கும். ஒரு 2-3 முறை சேவ் பண்ணிங்கன்னா திரும்ப போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது எலிமெண்ட் கிட்டில் என்னென்ன இருக்குன்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஒரு நிமிஷம். ஸோ இங்கே எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை விட சிம்பிளான ஒரு மெத்தடில் நான் ஒரு பேஜ் வந்து டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக சேமாக பண்ண முடியாது, ஆனால் ரீப்ளிகேட் பண்ண முடியும். இங்கே போயிட்டு ஒரு லேண்டிங் பேஜ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணலாம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இங்கே பேஜ் இருக்கு. இதில் லேண்டிங் பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன இருக்கு? லெஃப்ட் சைடில் ஒரு ஹெட்டிங் இருக்கு, சம் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஒரு பட்டன் இருக்கு, இங்கே ஒரு ஃபார்ம் இருக்கு. இது வந்து கஸ்டமைடாக நம்ம பண்ணது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே ஹெட்டிங் இருக்கு, சம் புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்கே ஒரு டவுன்லோட் கரிக்குலம்னு ஒரு பட்டன் இருக்கு, இங்கே வந்து ஃபார்ம் இருக்கு. இவ்வளோதான் நான் பண்ண போறேன். இதை எலிமெண்ட் கிட்ட வச்சு நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சேம் பிளாக் பேக்ரவுண்டை கூட யூஸ் பண்ணலாம் வேணா கூட. ஸோ இங்கே போகிறேன். இந்த பேஜ் இங்கே இருக்கு. இங்கே போயிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் யாருன்னா பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் நம்ம இதை ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்க எலிமெண்ட் கிட்டுன்னு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே ரெடிமேடாக சம் செக்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போ வெப்சைட்டில் எல்லாமே செக்ஷன் தான். புரியுதுங்களா? வெப்சைட்டில் எல்லாமே செக்ஷன் தான். அதனால் இங்கே பாருங்க, இது பேஜ் ரெடிமேடாக பேஜாக கூட இருக்கும். பாருங்க, இதெல்லாம் ரெடிமேட் பேஜ். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இது அப்படியே ஃபுல் பேஜே வந்துடும். புரியுதுங்களா? ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இல்லை எனக்கு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்கும். ஃபுல் டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட்னா ஃபுல் ஹோல் டெம்ப்ளேட்டே இருக்கும். இல்லை எனக்கு செக்ஷனாக வேணும், நான் எனக்கு ஒரு செக்ஷனும் ஒரு மாதிரி வேணும். ஏன்னா இந்த இந்த இப்போ இங்கே இருக்கிற லேண்டிங் பேஜை நான் அப்படியே ரீப்ளிகேட் பண்ண போகிறேன் 1 by 1. இது அப்படியே வந்து அதாவது வந்து ஃபுல்லாக அப்படியே சேம் டிசைன் கிடையாது. அந்தந்த செக்ஷனில் என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே பண்ண போகிறேன் அப்படின்றது தான். ஓகேவா? இதை நம்ம இப்போ ட்ரையாக பண்ணலாம். நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சாரி, இதை கொஞ்சம் இந்த பக்கம் மாற்றிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே எல்லா செக்ஷனும் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா செக்ஷனும் தனித்தனியாக இருக்குது. பாருங்க, தனித்தனியாக இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இங்கே ஒரு ஹெட்டர் தேவைப்படுது. ஃப்ரண்ட்டில் எனக்கு ஒரு ஹெட்டர் தேவைப்படுது. எந்த மாதிரி ஹெட்டர் தேவைப்படுது? இங்கே ஹெட்டிங் இருக்குது, புல்லட் பாயிண்ட் இருக்குது, பட்டன் இருக்குது, ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரியே எது இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. கரெக்டுங்களா? வேணா நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இங்கே இன்சர்ட்னு இருக்குதா? நான் இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்படியே அது இன்சர்ட் ஆகிடும். நீங்கள் தனியாக டிசைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி சார், இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம், வந்துருச்சா? இப்போ ப்ரிவியூ பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ வந்துடும். ஸோ நீங்கள் தனியாக டிசைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பாருங்க, நீட்டாக ஒரு வெப்சைட் வந்துருச்சா வித் பட்டனோட. இது இப்போ அந்த எலிமெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கும், எலிமெண்ட் கிட்டில் என்னெல்லாம் இருக்கும், அதை வச்சு தான் இவங்களும் இந்த டெம்ப்ளேட் செக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை நான் கொஞ்சம் இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது? இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டைல் போகிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே பிளாக் தான் இருக்குது. இது அமேஸில் வந்து பிளாக் தான் இருக்குது. ஒரு நிமிஷம், எங்கே ஓப்பன் பண்ணணும்? ஃபுல் பிளாக்ல தான் இருக்குது. நமக்கும் பிளாக் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஸ்டைல் போயிட்டு இங்கே இந்த கலரை நான் மாற்றிக்கிறேன். பிளாக் கலர் மாற்றியாச்சு. ஓகே, ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த இமேஜ் நல்லா செட் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேற இமேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேற இமேஜ் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து டெக்ஸ்ட் வேற என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன், நேராக இங்கே போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பாருங்க, இங்கே ஒரு மேலே ஒரு ஹெட்டிங், அது கீழே ஒரு சப் ஹெட்டிங் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது டெக்ஸ்ட்டு. ஓகே, இது வந்து நம்ம கொஞ்சம் வந்து பெருசாக டெக்ஸ்ட்டை மாற்றலாம். இங்கே H1 இருக்கா, H2 இருக்கா, H1 மாற்றிக்கிங்க, கொஞ்சம் பெருசாக ஆகும். இப்போ பெருசாக வந்துருச்சா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பிளைனாக இருக்குது. ஆனால் இங்கே எலிமெண்ட் கிட்டில் நம்ம லாஸ்ட் டைமே ஒரு 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 பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம போல்டு பண்ண முடியும்னு நம்ம பார்த்துருந்தோம். நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டால் என்ன வருதுன்னா,
இப்போ இங்க இருக்கிற டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்குது, இதுக்குள்ள டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஆனா இதோட கலர் Black கலர்ல வந்து போச்சு. இதை நம்ம தனியா எடிட் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இல்ல எனக்கு வந்து இங்க வர மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம வேணா ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பிரேக்கிங் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்க ஒரு லைன் கட் ஆகும். இது கொஞ்சம் சிஎஸ்எஸ் கான்செப்ட் தான். லைன் கட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. ஓகே, ஸோ இன்னும் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வேற கலர் வேணும்னா கோ டு ஸ்டைல். டைட்டில் இருக்கா, டைட்டிலுக்கு கலர் என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் டைட்டில் போயிட்டு இது ஹோவர் கலர். இப்படி நான் இப்படி மவுஸ் ஓவர் பண்ணால் என்ன கலரில் வேணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, சும்மா ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். தெரியுதுங்களா? இங்கே போய் நான் கொடுத்துருக்கேன் ஓவர் கலரில் இது வேணும். எனக்கு ஓவர் கலர் எது வேணாம், ஒயிட் கலரில் இருக்கட்டும். இப்படி நானும் வச்சுக்கலாம். ஓகே, இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது எதுவும் அப்ளை ஆகாது. டெக்ஸ்ட் ஷேடோ வேணால் கொடுத்துக்கலாம். அதுமாதிரி மார்ஜின் பேடிங் இதெல்லாம் கூட கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சிஎஸ்எஸ் கான்செப்ட். ஃபோக்கஸ்டு டைட்டில் இதை கிளிக் பண்ணிட்டு ஃபோக்கஸ்டு டைட்டில்னா கீழே இருக்கு பாருங்க அது. ஓகே, ஸோ இதையுமே வந்து நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா கொஞ்சம் கண்டென்ட்டுக்கு போயிட்டு கீழே வரலாம். இங்கே சப்டைட்டில் இருக்கு. இதை நீங்கள் ஷோன் கொடுத்தீங்கன்னா சப்டைட்டில் தனியாக காமிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இல்லை எனக்கு வேணாம்னா நார்மலாக ஒரு பேராகிராஃபில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துடும். ஓகே, எனக்கு இது வேணாம். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே டவுன் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஹெட்டிங் வந்து இப்போ நான் போட்டேன். நம்ம வந்து சப் ஹெட்டிங் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதோட ஹெட்டிங் இது. ஓகே, டெலீட் பண்ணிடலாம், வேணாம் இது. ஓகே, இப்போ இந்த இடத்துல புல்லட் பாயிண்ட் எனக்கு ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சி இந்த மாதிரி ஐகான் லிஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுவுமே ஆட் பண்ணலாம், நான் அன்றைக்கே சொன்னேன். இதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி மவுஸ் ஓவர் பண்ணிட்டு பாருங்கள், இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து 1 2 3 அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேணாம், எலமெண்ட்டில் என்ன எலமெண்ட் கிட்டில் என்ன இருக்கோ அதே வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எங்கன்னா புல்லட் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. அது இது இல்லை, புல்லட் பாயிண்ட் கிடையாது. ஸோ எங்கேயும் இல்லை, கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அந்த மெத்தட்ல நம்ம போய் பண்ணிக்கலாம்.
இப்படி டைப் பண்ணி பாருங்க, அப்படி வரலன்னா நீங்க தேடி தான் எடுத்துக்கணும். ஓகே, ஓகே, நான் இதே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்ட்ல போயிட்டு நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதுவுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் நவ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டவுன்லோட் கரிக்குலம் இருக்கு. இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிடிஎஃப் சிம்பிள் இருக்கு. இந்த பிடிஎஃப் சிம்பிளை கூட நீங்கள் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஓவரால் பட்டன் தெரிஞ்சுங்களா? அதான் இது வந்து கஸ்டம் மேடாக இருக்கிறதுனால இது ஓவரால் பட்டனு. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் வெப் டெவலப் பண்ணணும். இது வந்து யூஐ ஆக்சுவலாக. இது யூஐ பண்ணதுனால இப்போ நம்ம இதில் இருக்கிற ஆப்ஷனை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த பர்ச்சேஸ் நவ் இருக்கு. இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்? டவுன்லோட் கரிக்குலம்னு இருக்கு. அதை மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் நவ் அப்படிங்கிறதுல இது போயிட்டு இங்கே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே இங்கே இருக்கு. இங்கே போயிட்டு டவுன்லோட் சிலபஸ்ன்னு கூட கொடுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் சிலபஸ். ஓகே, உங்களுக்கு லிங்க் எதனா இருந்ததுன்னா இந்த இடத்துல லிங்க் கொடுக்கலாம். ஓகே, லிங்க்னா சிலபஸ்க்கான லிங்க். அதை கிளிக் பண்ணால் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிற மாதிரி லிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ ஐகான் இங்கே இருக்குது. ஐகான் லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். பிடிஎஃப் ரிலேட்டடாக இங்கே வருது. செலக்ட் பண்ணிக்கிங்க, இன்சர்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அப்ளை ஆகும். ஓகே, ஸோ பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ரைட் சைடில் போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்பலாம் நான் கஷ்டப்படல. க்ளீனாக ஒரு சைட்டுக்கு தேவையான ஹெட்டிங் பார்ட்டு இது பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஓனாக பண்ணும்போது இன்னும் நல்லாவே வரும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் க்ளீன் ஹெட்டிங், கீழே புல்லட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வேணான்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வேணா கூட இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த டெக்ஸ்ட்டு. அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டோட கலரும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டைல் போகலாம். ஸ்டைல் போயிட்டு இங்கே என்ன இருக்குது? லிஸ்ட்டு ஐகான் டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் கலர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சரி, இது டைப்போகிராஃபி. டெக்ஸ்ட் கலர் இங்கே இருக்குது.
இதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி இது அப்படியே எனக்கு புல்லட் பாயிண்ட்ல வேணும்னாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். புல்லட்ல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இதுவாக வேணும்னு பண்ணிக்கலாம். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். டைப்போகிராஃபி டெக்ஸ்டோட இருக்கு, அப்புறம் ஐகான் இருக்கு. இல்ல அந்த ஆப்ஷன் இல்லை இல்லை. பண்ணலாம். சரி, இங்க இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்க, இங்க இருக்கு பாருங்க. இங்க போய் ஐகான் லைப்ரரியில போயிட்டு நீங்க ஒரு புல்லட் சிம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா இந்த சிம்பிள் போடுறேன். Insert. இது கொஞ்சம் புல்லட் மாதிரி இருக்கு. ஸோ இதே நீங்க காப்பி பண்ணிக்கலாம், திரும்ப இதே காப்பி பண்ணி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ரைட் சைடில் ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம வேற எதனா இமேஜஸ் கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபார்ம் தான் வேணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு க்ளீனாக ஒரு செக்ஷன் எடுக்கலாம். எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் ஹெட்டிங்கு, அது கீழே டெக்ஸ்ட், அது கீழே பட்டன், அந்த மாதிரி கொடுக்கலாம். ரைட் சைடில் ஃபார்ம் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டைல் போகிறேன். ஸ்டைல் போயிட்டு இங்கே டெக்ஸ்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, பட்டன் கலர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கலர் வந்து நான் பிளாக் கலரை மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஓரளவுக்கு டீசெண்டான வெப்சைட்டை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் வேணா கூட. இங்கே சப்டைட்டில் போனீங்கன்னா அங்கே இருக்கும் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வேணால் ரிமூவ் கூட பண்ணிடலாம். அது லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க ஓரளவுக்கு நீட்டாக அந்த செக்ஷன் மாதிரியே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து இமேஜ் போட்டிருக்காங்க, நீங்கள் இமேஜ் கூட வேற இமேஜ் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் ஃபார்ம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஓகே, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம், உள்ளே இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூப்லலாம் இல்லை. ஆ, கூகுள்லேருந்து காப்பிரைட் வரும், நீங்கள் அங்கே போய் எடுக்காதீங்க. எக்ஸல்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் சேட் ஜிபிடியில் எடுத்துக்கலாங்க. இது வந்து நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே போயிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணுறேன். இங்கே ஃபோட்டோஸ் இருக்கா, ஃபோட்டோஸை சர்ச் பண்ணுங்க. அப்புறம் ஓகே, சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. நான் உங்களுக்கு வேணா ஒரு 5 வெப்சைட் அனுப்பி வைக்கிறேன், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா இமேஜஸும். ஸோ நம்மளுக்கு சார் நான் ஏதாவது ரேண்டமாக இமேஜ் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு.
ஸோ இங்கே போயிட்டு ஃப்ரீ டவுன்லோடில் போயிட்டு இங்கே சைஸ் வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைஸ் எடுத்துக்கிறேன், டவுன்லோட் சைஸ் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கீவேர்ட் நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு யூஸ் இமேஜ் செலக்ட் பண்ணி இதை நான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். இந்த இமேஜ் இங்கே ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தானே ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறது ஆன் பேஜில். ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கொடுத்துட்டு ஆக்சுவலாக இங்கே ஃபார்ம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுங்க, இதுவும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இருக்கா இந்த இமேஜஸ் சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இது நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகே, அப்படியே இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எடிட் எலிமெண்ட் போகிறேன். இங்கே போயிட்டு ஃபார்ம்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நிஞ்சா ஃபார்ம்ஸ்னு இருக்குது. இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நிஞ்சா ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபார்ம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கிரியேட் அ ஃபார்ம் ஃபர்ஸ்ட்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபார்ம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். சரி, இப்போ இதோட இருக்கட்டும். நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, இல்லை பிளகின். ஸோ இதில் போயிட்டு நாம் WordPress போகிறோம். பிளகின்ஸ் போங்க. ஆட் பிளகின் போங்க. ஆட் பிளகின் போயிட்டு இங்கே நிஞ்சா ஃபார்ம்ஸ்னு டைப் பண்ணுறோம். இங்கே இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுங்கள். வருது, நல்லா தூக்கம் வருது. டியூஸ்டே வேறையா? சாப்பிடலன்றத விட சாப்பிட்டது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடணும். ஸோ நிஞ்சா ஃபார்ம்ஸ் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும். நீங்கள் நிஞ்சா ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ண உடனேவே வந்து இங்கே வந்து நிஞ்சா ஃபார்ம்ஸ் வந்துருச்சா, இங்கே போயிட்டு ஆட் நியூ இருக்கா, அதாவது புதுசாக ஃபார்ம் நான் கிரியேட் பண்ண போகிறேன்னு கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். பில்ட் வித் ஏஐன்னு வருது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க என்ன வரும். ஸோ பிளாங்க் ஃபார்ம்னு ஒன்று வருது, கான்டாக்ட் அஸ் ஃபார்ம்னு வருது, கலெக்ட் ஃபீட்பேக்னு இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. சரி, இங்கே நல்லா படிச்சு பாருங்க. அலோ யுவர் யூசர் டு கான்டாக்ட் யூ வித் திஸ் சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம். யூ கேன் ஆட் மோர், யூ கேன் ஆட் அண்ட் ரிமூவ் ஃபீல்ட் அஸ் நீடு. இதுவுமே யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பிளாங்க் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணலாம்.
இந்த blank ஃபார்ம் allows you to create any type of ஃபார்ம். இது வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி ரெடிமேட் மாதிரி இருக்கும். நம்ம இதே ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுவுமே ட்ரை பண்ணுங்க, இதுவுமே ட்ரை பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடியாக இருக்கும். ஓகே, இங்கே என்ன தேவை? நேம் தேவை. நம்ம என்ன யூசர்ட்டு என்ன வாங்கணும்? நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, மெசேஜ் இருக்குது, அப்புறம் சப்மிட் இருக்குது. எனக்கு இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? இங்கே கிளிக் பண்ணி இன்னொரு ஃபீல்டு எது? ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபோன் நம்பர் தான் மெயின். ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ண உடனே இப்போ ஃபோன் நம்பரு கூட சேர்ந்துக்குச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ட்ரு பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது வேணும்னா வச்சுக்கலாம், மெசேஜ் எதனா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இமெயில் அண்ட் ஆக்ஷன். ஸோ உங்களோட ஹோல் ரெக்கார்டை இதை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணணும்னா யூசர் யாருன்னா வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கன்னா அந்த ரெக்கார்டை இது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இமெயில் கான்ஃபிகரேஷன் இருக்குது, இமெயில் நோட்டிஃபிகேஷன், சக்ஸஸ் மெசேஜ். ஒன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்க்ரீனில் சக்ஸஸ் மெசேஜ் காட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ப்ரிவியூ சேஞ்சஸ் போகிறேன். ப்ரிவியூ சேஞ்சஸ்னால் நீங்கள் ஒரு பார்த்துக்கலாம், எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ப்ரிவியூனா அந்த ஃபார்ம் எப்படி வருது அப்படின்னு காமிப்பாங்க. ஓகே, இப்போ ப்ரிவியூ சேஞ்சஸ் இந்த மாதிரி தான் வருது. ப்ரிவியூ சேஞ்சஸ்ன்றது நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக தான். ஓகேவா?
ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பண்ணிட்டு திரும்ப எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே மறுபடியும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இதை ஒரு முறை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், சும்மா ரஃபாக எங்கன்னா ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் ஃபீல்டு எல்லாமே பண்ணியாச்சு. பப்ளிஷ் பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அந்த ஃபார்மை இந்த இடத்துல கொண்டு வரணும். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. நீங்கள் டேரெக்டாக கூட டைப் பண்ணுங்க. நிஞ்சா ஃபார்ம்ஸ் நீங்கள் இருக்கா, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆக்சுவலாக 2 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே பண்ணது ஒன்று இருக்குது. இங்கே இருக்கா கான்டாக்ட் மீனு. இப்போ ஒன்று தான் இருக்குது. பப்ளிஷ் பண்ணுங்க. பப்ளிஷ் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்ம் தெரியாது, ஏன்னா இது வந்து இன்புட் தான். அவுட்புட்டில் ஃபார்ம் வரும். ஓகே, நான் மறுபடியும் வந்து ஃபார்ம் எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறேன். இங்கே இது எல்லாமே ஃபார்ம் தான். நம்ம நிஞ்சா ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் பப்ளிஷ் ரிவ்யூ சேஞ்சஸ் போகிறோம். வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம இங்கே 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 எப்படி இருக்கோ, இது கஸ்டமேடாக பண்ணது. ஸோ நான் டிசைன் பண்ணது. அதில் இருக்கிற இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம இங்கே எடுத்துன்னு வந்திருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஈஸியாக ஒரு செக்ஷனை முடிச்சாச்சு. இதெல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணும்போதே நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கான்டாக்டஸ், இதில் கான்டாக்ட் மீ ஃபீல்டு மார்க் இருக்குங்களா, இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் டிசைன் பண்ணும்போதே. ஓகே, இதில் எதனா டவுட் இருக்குதா? சரி, இப்போ ஃபார்ம் பண்ணிட்டீங்க சார். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டிசைன் பண்ண ஃபார்ம் இது இல்லை. ஆக்சுவலாக வேறு ஃபார்ம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது எப்படி டேட்டா எப்படி எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோன் நம்பர் இப்போ நீங்கள் இந்த இன்னொரு செக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, ஃபோன் நம்பர் செக்ஷன் ஆட் பண்ணீங்கன்னா ஃபோன் நம்பரும் இதாகும். நான் ஃபோன் நம்பர் வேணால் இங்கே கூட கொடுத்துட்றேன் இப்போதைக்கு. ஓகே, இமெயில் ஐடி, சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கன்ஃபர்மேஷன் இமெயில் வாஸ் சென்ட் டு எம் @pwc.com. சரி சார், இப்போ இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சப்மிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. எந்த ஃபார்மில் சப்மிஷன் பண்ணது உங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க.
இங்கே இருக்கா? ஸோ இங்கேயே வந்துடும். யார் என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் இங்கே வந்துடும். ஓகே, இதை இப்போ ட்ரை பண்ணுறீங்களா? அதாவது இந்த செக்ஷனை மட்டுமே கூட ட்ரை பண்ணுங்க. அப்புறம் மீதி செக்ஷன் என்னென்ன இருக்குன்னு நான் ஒரு கிளான்ஸாக இப்போ காமிக்கிறேன். நீங்கள் பிக்சலில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோவுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய வழி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈவன் வந்து இது பாருங்க, சைஸஸ் வந்து 6000 by 4000 இருக்குன்னா 6000 வந்து அகலம், வித் லெஃப்ட் டு ரைட் வித் இப்படி தானே வரும். 4000 வந்து ஹைட் டாப் டு பாட்டம். இது வந்து இத்தனை சைஸ். இப்போ இது இதெல்லாம் பிக்சலாக தான் கணக்கு எடுத்துப்பாங்க. இப்போ இந்த டெஸ்க்டாப்ல இந்த சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பிக்சலாக தான் கணக்கு எடுத்துப்பாங்க. 100 பிக்சல் இவ்வளோ வரும், 2000 200 பிக்சல் இவ்வளோ வரும். அந்த மாதிரி பிக்சலாக தான் கேல்குலேட் வரும். ஸோ இது எவ்வளோ பிக்சல் வேணும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கணும். ஓகே, நான் ரொம்ப கம்மி சைஸில் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் இங்கே வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தது, அந்த இமேஜ் இவ்வளோ தான் இருந்தது. அதே மாதிரி இதுவுமே வந்து பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 65% இது இருக்குது, இது 35% இது இருக்குது. அதனால தான் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து திரும்ப எலமெண்ட் போகலாம். சரி, நீங்கள் ஃபார்ம் வந்து தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேஜ் இருக்கும், பேஜ் கூட நீங்கள் பண்ணலாம். பட் என்னன்னா, இது வந்து ஒரு பிகினருக்காக, ஒரு பேசிக்காக ஒரு வெப்சைட் பண்ணணுன்றவங்களுக்காக தான் இது யூஸ் ஆகும். வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து சூப்பராக யூனிக்காக ஒரு வெப்சைட் பண்ணணும்லாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. திரும்ப செக்ஷன்ஸ் போகிறேன். செக்ஷன்ஸில் போனதுக்கப்புறம் இங்கே வேற என்ன இருக்குது, கீழே வரலாம். கீழே வந்ததுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று போகுது. இது அப்படியே பண்ண முடியாது, இது மாதிரி வேற எதனா ஒரு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. நிறைய இருக்கு, ஒன்னொன்னா ட்ரை பண்ணலாம். போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், இன்சர்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் இன்சர்ட் ஆகலை. லெட் மீ ட்ரை ஒன் மோர் டைம். இது ஆக்சுவலாக மெகா மெனு. இது வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் இருங்க. இது சொல்லுங்க. இதுவா? இதுவா? இது சொல்லுங்க. இங்கேயா? இதுவா? இது அது கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து இது மெகா மெனு. இருங்க, வேற ட்ரை பண்ணலாம். அது அப்படியே சேமா இருக்காது, ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும். சரி, இதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம் வேணா கூட. ஓகே, இதுவும் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து ஒரு 3 காலமா வரும், ஸ்லைடரா வராது. நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகே, பசி மட்டுமாலாம் இல்லை, இப்போதான் நான் ஏதோ சாப்பிட்டேன் இல்லைங்களா. பசியெல்லாம் நம்மளால இருக்க முடியல. காலையிலேருந்து நானும் கிளாஸ் எடுத்து கத்தினே இருக்கேங்க. என்னால் எப்படிங்க பசி சாப்பிட்டேன். அது என்ன பண்றது, நீங்க குக்கிங்
குக்கிங் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு எனக்கு இதே பண்ணி காமிங்கன்றீங்க, நான் என்ன பண்றது? இந்த வாட்டர் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் நம்ம வச்சுட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து கான்செப்ட் வந்து என்னன்னா, எலிமெண்ட்ல என்ன இருக்கு, என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது தான். ஓகே, இப்போ இந்த இமேஜஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிளிக் பண்ணுங்க, சூஸ் இமேஜ் போங்க. இது வேணாம், வேற எதுவும் இமேஜஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ போன முறையே அந்த ஃபோட்டோ போட்டாச்சு. பார்க்குறவங்க யாருன்னா என்ன இது இந்த ஆள் ஃபோட்டோ போட்டுக்கிறாரு அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன், ரிவ்யூ போங்க. அதாவது இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே, ஓகே. இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணணும். செக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் செக்ஷனுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதையே கூட யூஸ் பண்ணலாம். நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நல்லா இங்க ஒரு முறை பாருங்க, இப்படிதான் இருக்கு சேம். இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட். என்னடா இது மீன் இவ்வளோ மீன் கவிச்சி வாசம் அடிக்குங்க. தண்ணி அந்த அளவுக்கு பழைய தண்ணி ஆயிருக்கு. ஃபைன். இப்போ நம்ம இங்க போட்டாச்சு. இது எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வேற என்ன செக்ஷன் இருக்கு? இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கஸ்டமைடாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு செக்ஷனை வந்து பாருங்க, இது ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, இங்கே ரிவ்யூஸ் தான் போட்டிருக்காங்க. நம்ம இந்த செக்ஷனை வேணா எடுத்து பண்ணலாம். இதுக்கப்புறம் கீழே போயிட்டு எடிட் எலிமெண்ட் போயிட்டு, லாஸ்ட் டைம் நாமளே டிசைன் பண்ணோம், இந்த டைம் வந்து இருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது ரெடிமேடாக இருக்கிற பாருங்க, இங்கே ரிவ்யூஸ் இங்கே இருக்குது. வேற எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு முறை பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் சென்டரில் டிசைனுக்காக. இதை இன்சர்ட் பண்ணுறேன் டிசைனுக்காக. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து அந்த செக்ஷனில் நம்ம வச்சுக்கலாம். சரிங்க, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ செக்ஷன் மேலே செக்ஷனாக போட்டுட்ருக்கேன். இந்த இந்த கண்டென்ட்லாம் ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் ப்ரிவியூ போகிறேன். கம்ப்ளீட்டாக ஒரு பேஜே ரெடி ஆன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நம்ம பண்ணதுனால. கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் மெனக்கிட்டால் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, ஒரு வேவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே வந்து ஒயிட் கலரில் செக்ஷன் போட்டிருக்கோம். திரும்ப இந்த செக்ஷன் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால வந்து டிசைனுக்காக, ஏன்னா இதுவும் ஒரே மாதிரியே இருக்கு. அதனால வந்து நடுவில் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இங்கே வந்து
இது இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து எஃப்ஏக்யூ செக்ஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேஜே ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். சரி, இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இன்னொரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபார்மே வந்து இன்னொரு முறை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஃபார்ம்ஸ், வாட்ஸ்அப் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது, சாட் பாட் எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ திரும்ப வந்து ஒரு பேஜஸ் போகிறேன், ஆட் பேஜ் போகிறேன். ஃபுல் பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எடிட்டட் எலிமெண்ட் போகிறேன். போயிட்டு ஒரு ஃபுல் பேஜை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியும் பண்ணலாம். நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் ஆகும் பேஜ் நிறைய ஆகே ஆகும், கண்டிப்பாக ஆகும். க்ளவுடட் ஆயிடும். அதுக்கு தான் கஸ்டமைட் டிசைன் பண்ணுறோன்றது. கஸ்டமைடாக பண்ணும்போது எது எது எந்தெந்த இடத்துல இருக்கும், எது தேவை, என்ன கலர்லாம் நீட்டாக இருக்கும். இப்போ அமேஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் இப்போ நம்ம பண்ணுற நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற டிசைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கீழே வரேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் காலையில் கிளாஸ் கொஞ்சம் முடிச்சிட்டுனா உங்கள் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பேஜஸ்க்கே போயிடலாம். டேரெக்டாக பேஜஸில் தான் இருக்குது. ஸோ இதில் எந்த பேஜஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எதனா ஒரு பேஜ் ஃபார்ம் இருக்கிற மாதிரியே இப்போ பார்க்கலாம். ஏன்னா லேண்டிங் பேஜ் மாதிரி எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ ஃபார்ம் இருக்கிற மாதிரி பேஜஸ் எதுவும் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை ஆட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணுறேன். லைவ் ரிவ்யூ வேணால் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த பேஜ் எப்படி வரும் அப்படின்னு லைவ் ரிவ்யூ வேணால் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது. நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது வந்து பெரிய கஷ்டமாக இருக்காது. என்ன கிளாடை யூஸ் பண்ணி பண்ணலாம், சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. இதை நான் வீடியோவாக போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது நீங்கள் பார்த்துங்க. கிளாடை யூஸ் பண்ணி எப்படி WordPressல வெப்சைட் பண்ணுறது, கிளாடு மட்டுமே, ஏஐ மட்டுமே, அது தனியாக வீடியோ வரும் பாருங்கள் தமிழில். ஓகே. பாருங்க, இது அப்புறமா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு பேஜ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு ப்ரிவியூ போகிறேன். ப்ரிவியூ இங்கே கொடுத்துருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இமேஜஸ் எல்லாமே நீங்கள் எப்படி மாற்றணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் எப்படி மாற்றணும்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வேணால் எஸ்விஜி ஐகான்ஸை நீங்கள் யூனிக்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துல எந்த செக்ஷன் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், இதை மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஃப்ரீ செக்ஷன். இதில் எல்லாமே ஃப்ரீ கிடையாது, கொஞ்சம் பெய்டும் இருக்குது. ஃப்ரீயாக என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் ஒரு 2 நாளைக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஓகே. ஃபார்மில் 2 டைப் இருக்குது. கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குது, நிஞ்சா ஃபார்ம் இருக்குது. நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி இந்த பேஜுக்காக நான் காமிச்சிருக்கேன். நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபார்மில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு. அது மாதிரி வாட்ஸ்அப் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது, சாட் பாட் எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இந்த செஷனும் அப்லோட் ஆகும். இதெல்லாம் ராவான செஷன், அதாவது கிளாஸில் எடுக்கிற செஷன் போடுறோம்.
பட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் பண்ணுறது, கிளாட் யூஸ் பண்ணி எப்படி வேர்ட் ப்ரெஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியலாக கொடுத்துட்றேன் யூடியூப்ல. அதை நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. ஓகேவா?